சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலையில் ராணுவத்தினர் தற்காலிக பாலம் அமைத்தனர். 31 மணி நேரம் போராடி இந்த பாலத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். காட்டாற்று வெள்ளத்தில் பெருக்கெடுத்ததால் தற்காலிக பாலம் அமைத்தனர் ராணுவத்தினர். ராணுவத்தினர் அமைத்த தற்காலிக பாலம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, விவரம். ஜெய்ஸ்ரீ, வணக்கம். அதாவது நிச்சயமாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடு அடுத்துள்ள சூரல்மலை பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சூரல்மலை பகுதியில் காற்றாற்று வெள்ளமும் மண் சரிவும் ஏற்பட்டு இங்கிருந்த பல வீடுகள் மண்ணில் புகுந்தது. இதையடுத்து இந்த பகுதியில் கடந்த 110 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பாலம் என்பது தற்போது அந்த நடைபெற்ற மண் சரிவால் அடித்து செல்லப்பட்டது. இதையடுத்து அப்பொழுது இருந்தே பாதுகாப்பு பணியிலும் அந்த பொதுமக்களை மீட்கும் பணியிலும் தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வந்தனர். அதற்கிடையே உடனடியாக இந்த இடத்திற்கு தீயணைப்பு துறையினரும் அதே சமயத்தில் ராணுவத்துறையினரும் அதிக அளவில் இந்த இடத்தில் குவிக்கப்பட்டு தொடர்ந்து இங்க மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தபோது திடீரென மீட்பு பணி என்பது தோய்வு நிலை அடைந்தது. இதற்கு அடுத்தபடியாக ராணுவத்துறையினர் கலந்து ஆலோசித்தபடி இந்த பகுதியில் உடனடியாக ஒரு இரும்பு பாலம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கலந்து ஆலோசித்த பிறகு கடந்த 1ஆம் தேதி அன்று மதியம் 2 மணி அளவில் இந்த பாலத்தை கட்டுவதற்கான பணி என்பது தொடங்கியது. இந்த நிலையில நேற்று மதியம் 2 மணி அளவில் இந்த புதிய இரும்பு பாலம் என்பது கட்டுமான பணி என்பது நிறைவடைந்தது. இந்த பாலத்தின் கட்டுமான பணியில் சுமார் 187 ராணுவ வீரர்கள், சென்னை, பெங்களூர் சார்ந்த ராணுவ வீரர்கள் இந்த கட்டுமான பணியில ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக இந்த பாலம் இரும்பு பாலம் கட்டிய பிறகுதான் இங்க பொதுமக்களை மீட்கும் பணியும் அதே சமயத்தில் இங்கிருந்து உடல்களை எடுத்து செல்லும் பணியும் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஏனென்று குறிப்பிட்டால் இந்த பாலம் இல்லை என்றால் இங்கிருந்து ராணுவ வீரர்களும் தீயணைப்பு வீரர்களும் நடந்து செல்ல வேண்டும். அதே சமயத்தில் ஆம்புலன்ஸ், அதே சமயத்தில் தீயணைப்பு வாகனங்கள், இங்கு வந்து ஜேசிபி இயந்திரங்கள் ஆகிய இயந்திரங்கள் வந்து இங்கே உள்ளே வர முடியாத நிலை இருந்தது. ஆனால் தற்போது இந்த இரும்பு பாலம் ராணுவத்துறையினரால் கட்டப்பட்ட பிறகு ஆம்புலன்ஸ் மட்டுமின்றி அனைத்து பாதுகாப்பு துறை சார்ந்த வாகனங்களும் உள்ளே சென்று வருகிறது. குறிப்பாக இந்த பாலத்தை பார்த்தால் சுமார் 2 டன் எடை கொண்ட எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் செல்லலாம். அதே சமயத்தில் அங்கிருந்து உடல்களை மீட்டு வந்து ஆம்புலன்ஸ் அதிவேகத்தில் செல்லக்கூடிய பாலமாகவும் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இந்த பாலத்தின் வழியாக அந்த பாதுகாப்பு பணிக்கு செல்கின்ற வீரர்களும் காவல்துறை வாகனங்கள், அதே சமயத்தில் ஏதேனும் முக்கிய அதிகாரிகள் வந்தால் இந்த பாலத்தின் வழியாக தான் செல்வார்கள். இந்த பாலத்தில் சுமார் 190 மிகப்பெரிய போல்டுகளால் உருவாக்கப்பட்டது. அதே சமயத்தில் இந்த பாலத்திற்கு அருகிலும் இன்னொரு இரும்பு பாலம் என்பது தற்போது அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சின்ன இரும்பு பாலம் பணி என்பது இன்னும் சுமார் 3 மணி நேரத்தில் இந்த பணியை முடிந்துவிட்டால் மற்றொரு இரும்பு பாலம் பணி இந்த பாலத்தில் இருந்து மீட்பு பணித்துறையினரும் அதே சமயத்தில் பாதுகாப்பு வீரர்களும் இந்த பாலம் வழியாக நடந்து சென்றால் இந்த காற்றாற்று வெள்ளத்தை தாண்டி அந்த பக்கம் சென்று அங்கிருந்து மக்களை மீட்டு வர முடியும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பிரிட்டிஷ் பாலம் என்பது தற்போது ஏற்பட்ட இந்த காற்றாற்று வெள்ளம் மண் சரிவின் காரணமாக அடித்து செல்லப்பட்ட 34 மணி நேரத்திலேயே ராணுவ வீரர்களால் இந்த பாலம் கட்டப்பட்டது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. வயநாடு சூரல்மலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இரும்பு பாலம் தொடர்பான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.